கருத்தரங்கு ஒன்றின் முதல் ஒரு காணொளி, அதாவது காட்சி படங்களை தந்து அரச பரீட்சை கடினமான வினாக்களுக்கு எவ்வாறு பிள்ளைகள் சிந்தித்து விடையளிக்க வேண்டும் என்பதை அதன் மூலம் காட்டக்கூடியதாக இருந்தது. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை கடின போக்கூடியது என்று பலரும் கருதுவதன் உண்மையான தாற்பயம் என்னவென்றால், பரீட்சை 10 வயது பிள்ளைக்கு ஓரளவு கடினமானதான் கேள்விகள். ஆனா அந்த கேள்விகளை வெற்றி கொள்பவரும் 10 வயது பிள்ளையில இருக்கிறார்கள் தானே. அந்த பரீட்சையில 160, 180 புள்ளிகளுக்கு மேல பெறுகின்ற பிள்ளைகளும் இருக்கின்றபடியால் அந்த பிள்ளைகளுடைய என்ன விஷயத்தன்மை இருக்கின்றது. அதாவது வாசிக்கின்ற சொற்கள் வாக்கியங்கள் பூரணமாக புரிந்து கொள்றது என்றுதான் அதுல கண்டுகொள்ள வேண்டிய உண்மை. அப்ப இந்த புரிந்து கொள்வதற்கு, அந்த வாசிக்கிற வாக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு, இப்ப நாங்கள் எந்த ஒரு விடயத்தை கதைக்கின்ற போதும் ஒரு ஆளோடு நாங்கள் கதைக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுவோம். அவர் சொல்ற விடயங்கள் எங்களுக்கு எங்களுடைய மனதில மூளையில சித்திரப்படங்களாகத்தான் பதிவாகுது. அது எங்களுக்கு தெரியல, பழகினதால, நிரந்தரமா அப்படி பழகினதால அப்படியே தெரியல. ஆனா உண்மையதான். இப்ப உங்களுக்கு சாதாரணமாக ஒரு ஊரை பற்றி சொன்னோன்னே அந்த ஊருங்க சித்திரப்படமும் கூட மனதில் உள்ளது உடனே உதயமாக்கி அதை கொண்டுதான் பிறகு விஷயத்தை கிரகிக்கிறது. அதாவது அதனுடைய பிம்பம், இமேஜாக அந்த தோற்றத்தை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் திரும்ப அந்த விடயத்துல ஆழமாக போடுறோம். அதே மாதிரி இந்த கேள்விகளை வாசிக்கிற போது வாசிக்கிற சொற்களை அப்படியே கிரகிப்பதற்கு பிள்ளைகளுக்கு சித்திரப்படமாக சிந்திக்க பழக்க வேண்டும். உண்மையிலேயே நுண்ணறிவு சார்ந்த கேள்விகள் நீண்ட காலம் கற்பித்த அனுபவத்தால் தான் நான் இதனை கூறக்கூடியதாக இருக்குது. ஏனென்றால் இது உளவியல் ரீதியான ஒரு கருத்து. அப்ப பிள்ளைகள் சரியாக வினாக்களை வாசித்து புரிந்து விடையளிக்க அவர்களை சித்திரப்படமூடாக வழிநடத்த வேண்டும் குழந்தைகளை. பிறகு அவர்கள் வளர்ந்து வர அந்த சித்திரப்படத்துல வழி நடந்தவர்கள் தாங்களாகவே விளங்கிக் கொள்வார்கள். இப்ப ஒரு வினாகசமான வினாண்டா கூடிய உடனே அதுக்குரிய சித்திரப்படங்களை மனதில கிரகித்து அதுக்குரிய விடைகளை அவர்கள் அடைந்து விடுவார்கள். அதற்கு பழக்கம் விதத்தில்தான் நான் கடந்த காணொலியிலே 10 சிறு சிறு சித்திரப்பட காணொலிகள் போட்டிருந்தேன். இந்த காணொலியிலேயும் 10 காணொலிகள் போடுறேன். தொடர்ந்து இப்படி 10 ஒரு, அதாவது நான் இது எந்த அதாவது யூடியூப் சேனல்ல 200க்கும் மேற்பட்ட காணொலிகள் போட்டு கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1000 கேள்விகளுக்கு நான் அப்படி விடையளிக்கிற முயற்சியில ஈடுபட இருக்கிறேன். ஏனென்றால் இதுதான் குழந்தைகளுக்கு சரியான ஆற்றலை உண்டு பண்ணும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. சரி, நீண்ட நேரம் விரயம் செய்யாமல் இந்த கருத்தரங்கில, இது 2வது கருத்தரங்கு. முதல் கருத்தரங்கில 10 காணொலிகள் போட்டினான். இதையும் 10 காணொலிகள் போடுறேன். பாருங்கோ, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்கோ. நன்றி நன்றி. அடித்தளம் சதுரமான ஒரு பெட்டியில் உள்ள ஓரங்கள் வழியே 16 பால்மாத் தகர பேணிகள் மூடி மேல் நோக்கி இருக்குமாறு ஒன்றையொன்று அடுத்து வைக்கப்பட்டுள்ளன. அப்பெட்டியின் நடுப்பகுதியில் அதிகபட்சம் இன்னும் எத்தனை அத்தகைய பால்மாத் தகர பேணிகளை அவ்விதமாக அடுக்கி வைக்கலாம்? இது கடந்த கால அரச பரீட்சை வினா. இங்கே அடித்தளம் சதுரமாக இருக்கின்றது. சதுரம் என்றால் நீளம் அகலம் சமன். அப்போ இங்கே 16 பால்மா தகரப்பேணிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அப்போ 4 பக்கம் என்றால் 16 4ஆல் வகுத்தால் 4 நன்னாங்குப்படி அது அடுக்கப்பட்டு இருப்பதற்கு நியாயமில்லை. இப்போ எங்களுக்கு தெரியும், சதுர காணிக்கு இருக்கிற கம்பங்கள் எண்ணிக்கை கணக்குகளில் கற்றிருக்கிறோம். அதாவது ஒரு பக்கத்துக்கு 5 தகரப்பேணிகள் காட்சியளிக்கும். ஆனால் இருப்பது 4 5 20 அல்ல, 4 மூலைகளில் இருக்கிறத 2 தரம் எண்ணுகிறோம். ஒரு தரம் எண்ணினதை கழித்தால்
சரியாக 16 இருக்கின்றது. அந்த முறையில் தான் இங்கே தகரப்பேணிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அப்போ நடுவில் இருப்பது 3 நிலையும் 3 நிரலும் உள்ள பிரதேசம்தான் நடுவில் இருக்கும். ஏன் 5 இருக்கின்ற போது மூலைகளில் இருக்கிற 2 பிடிக்கின்றபடியால் நடுவில் 3க்குத்தான் இடம்பெறும். அப்போ அது 3 நிரல் 3 நிலையாக 3 தகரப்பணிகள்தான் அதிகபட்சமாக அடுக்க முடியும் என்பதை கேள்விக்கான விடை. சிறு பிள்ளைகளுக்கு சிந்தனை விருத்தியே உண்டு பண்ணுகின்ற வினா. ABCD எனும் 4 ஒரு வரிசையில் ஒருவரை ஒருவர் கைகோத்தபடி நிற்கின்றனர். ஏயின் இடது கையே பியின் வலது கையும், பியின் இடது கையே சியின் வலது கையும், சியின் வலது கையே டியின் வலது கையும் கோத்துள்ளனர். இவர்களில் ஒரே திசையை நோக்கி நிற்கின்றவர்கள் மூவரும் யாவர்? இந்த வினாவிலே விளக்கத்தில் தருகின்றன். எதிரெதிர் கைகள் வலது இடது அல்லது இடது வலது கோர்த்தால் இருவரும் ஒரே திசையை நோக்குகின்றனர். ஒரே வகை கை வலது வலது கை அல்லது இடது இடது கையை கோர்த்தால் எதிரெதிர் திசைகளை நோக்குகின்றனர். இதுதான் இந்த வினாவின் தாற்பயம். நீங்கள் இந்த பாருங்க, ஏயும் பியும் ஒரே திசையை நோக்குகின்றபடியால் அவர்கள் இருவரும் கோர்ப்பது எதிரெதிர் கையாக இருக்கும். ஏயின் இடது கை பியின் வலது கை. அப்போ ஏயும் பியும் ஒரே திசையை நோக்குகிறார்கள். ஆனால் பியும் சியையும் ஒப்பிட்டால் பி ஒரு பக்கம், சி பின்பக்கம்தான் தெரியுது, தலைதான் தெரியுது. அப்போ இவர் 2 பேரும் எதிரெதிர் பக்கம் என்றபடியால் இருவரும் ஒரே கையைத்தான் கொத்திருக்கிறார்கள். பி இடது கை, சியும் இடது கை. அதே போல சியோட டியை ஒப்பிட்டால் அவர்கள் இருவரும் எதிரெதிர்தான், ஆகவே ஒரே கையைத்தான் கொத்திருப்பார்கள். சியின் வலது கையும் டியின் வலது கையும். அப்போ இதை கொண்டு எங்களுக்கு தெளிவாக வேண்டிய விடயம், வலது கை கோத்தால் அவர்கள் எதிரெதிர், அதாவது இடது கை அல்லது வலது கை ஒரே பகை கைகளை கோத்து நின்றால் எதிரெதிராக பார்க்கின்றனர். வித்தியாசமான அந்த வலது கை வலது கை என்று மாறி கைகோத்திருந்தால் ஒரே திசையை பார்க்கின்றனர். அப்போ இதில் ஒரே திசையை பார்ப்பது ABD எனும் 2வது விடையாகும். ஒரு வட்ட மேசையில் வட்டமாக 3 வெள்ளை பந்துகளும் 3 கருப்பு பந்துகளும் உள்ளன. முதலாவதாக வெள்ளை தொடர்ச்சியாக கருப்பு வெள்ளை என்ற ஒழுங்கில் உள்ளன. முதலாவதாக உள்ள பந்திலிருந்து 1 என தொடங்கி வலம் சுழியாக 1 2 3 என எண்ணி 3 என கூறப்படும் பந்து அகற்றப்படுகின்றது. அடுத்த பந்திலிருந்து மீள 1 2 3 என தொடங்கி எண்ணி 3 எனப்படும் பந்து அகற்றப்படுகின்றது. இவ்வாறாக 2 பந்துகள் மட்டும் மீதமுள்ள வரை இச்செயற்பாடு நடைபெறுகின்றது. இறுதியாக எஞ்சிய 2 பந்துகளும் எவை? இப்போ தொடக்க நிலையில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 3 கருப்பு பந்துகளும் 3 வெள்ளை பந்துகளும் உள்ளன. அம்பு காட்டிய முதலாவது வெள்ளை பந்தில் இருந்து 1 2 3 எண்ணி 2வது படத்தில் பார்க்க தருகின்றது. 3வதாக இருக்கிற கருப்பு பந்து நீங்குகின்றது. திரும்ப 1 2 3 என்று எண்ணப்படும் போது திரும்பவும் ஒரு கருத்த பந்து 2வதில் நீங்குகின்றது. திரும்ப 1 2 3 என எண்ணும் போது ஒரு வெள்ளை பந்து நீங்குகின்றது. அப்போ இறுதியாக 2 வெள்ளை பந்து தான் மிஞ்சுகின்றன. இது கடந்த வருட அரச பரீட்சை கேள்வி. அப்போ இதில் நாங்கள் இதை கொண்டு விளக்கம் என்னென்றால், முதலில் கருப்பு, அடுத்தும் கருப்பு, அடுத்து வெள்ளை, அடுத்து கருப்பு, எஞ்சியது 2 வெள்ளை, 6 பந்து தான் மொத்தம். அப்போ முதல்ல கருப்பில்லா போகுது 3வது இலக்கத்தில்.
அடுத்த தடவையும் கருப்பு இல்லாமல் போகின்றது, அடுத்த தடவையில் வெள்ளை இல்லாமல் போகின்றது, இறுதியிலேயும் கருப்பு இல்லாமல் போன உடனே மிகுதி 2 வெள்ளை பந்துகள் தான் மிஞ்சி இருக்கின்றன. நிமலனின் ஒரே சகோதரன் விமலன் ஆவான். நிமலி என்பது நிமலனின் சகோதரி ஆவாள். நிமலியின் ஒரே சகோதரி விமலி ஆவாள். இதற்கேற்ப விமலிக்கு உள்ள சகோதரர்களின் எண்ணிக்கையும் சகோதரிகளின் எண்ணிக்கையும் முறையே. இங்கே மொத்தத்தில் இந்த குடும்பத்தில் 2 ஆண்கள் 2 பெண்கள் என 4 பேர் இருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரு ஆண் மற்ற பெண் தனியைத்தான் சொல்லலாம், ஒரு பெண் சகோதரி இருப்பதாக. இந்த அரசவர்க்க வினாவிலேயே தவறு இருந்தது. அதாவது நிமலனின் ஒரு சகோதரன் விமலன் ஆவான் என்று நிமலி என்பவள் நிமலனின் ஒரே சகோதரி என தரப்பட்டது. அது தவறு. நிமலனுக்குத்தான் ஒரு சகோதரன், நிமலிக்கு ஒரு சகோதரி மாத்திருந்தார். அப்போ இதில் நிமலி என்பவள் நிமலனின் ஒரே சகோதரி என்பது பிள்ளை. ஏன் விமலியும் ஒரு சகோதரி தானே? சரி, நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இதற்கேற்ப விமலிக்கு உள்ள சகோதரர்கள் எண்ணிக்கையும் சகோதரிகளின் எண்ணிக்கையும் முறையே என்றால் 2 பெண் 2 ஆண் என்றால் ஒரு பெண்ணுக்கு 2 ஆண் சகோதரர்களும் ஒரு பெண் சகோதரியும் இருக்க முடியும். அப்போ 2க்கு 1 என்ற 3வது விடையே பொருத்தமானது. சுந்தரி சுந்தரனிலும் பார்க்க 2.5 வருடங்கள் இளையவள். சுந்தரன் 2005ஆம் ஆண்டில் பிறந்தான். சுந்தரி பிறந்த ஆண்டு யாது? இந்த வினாவில் வித்தியாச வயது 2.5 என்று சொல்லப்படுகின்றது. ஒரு முழு எண்ணாக இருந்தால் இலகுவாக அப்படியே காணலாம். இது 6 மாதம்தானே, அரை வருடம். அப்போ 2.5 வருடம் வித்தியாசம் என்றால் 2005இல் பிறந்தவர் எந்த 6 மாதத்தில் பிறந்தார்? முதல் 6 மாதத்துக்கு, அடுத்த 6 மாதத்துக்கு என்பது இங்கே தகவல் தரவில்லை. அப்போ இது விடைகளே இதுக்கு சொல்ல வேண்டி இருக்கும். ஏனென்றால் 2005இல் முதல் 6 மாதங்களுக்கு பிறந்திருந்தால் அரை வருடம் அதுக்கு 2005இலேயே இருக்கின்றது. அப்போ 2005இலே அரை வருடம் போனால் 2006 2007ஆம் ஆண்டு தான், அதாவது சுந்தரி பிறந்த ஆண்டு என கூறலாம். இதே போல சுந்தரி, அதாவது சுந்தரன் பிறந்தது 2006 இறுதி வருடங்களாக இருந்தால், 2005 இறுதி வருடங்களாக இருந்தால் 2006 2007 முடிந்து 2008 தான் சுந்தரி பிறந்திருக்க முடியும். ஆகவே இதற்கான விடை 3வது விடை 2007 அல்லது 2008 என்பதுதான் பொருந்துகின்றது. ஒரு குறித்த நாளில் 3 நண்பர்கள் கூறிய கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. கண்ணன் கூறுகின்றார், இன்று சங்கரின் பிறந்த தினமாகும். சங்கர் கூறுகின்றார், இல்லை இல்லை, இன்று சேகரின் பிறந்த தினமாகும். சேகர் கூறுகின்றார், சங்கரின் கூற்று தவறானது. இவர்களில் ஒருவருடைய கூற்று மாத்திரம் தவறானது. ஆயினும் அம்மூவரில் ஒருவருடைய பிறந்த தினம் மாத்திரம் அத்திகதியில் வருவதாக இருந்தால் அது யாருடைய பிறந்த தினமாகும்? இங்கே அவர்கள் கூறிய 3 கூற்றுகளும் தரப்பட்டிருக்குது. ஆனால் இறுதியில் சொல்லப்படுகின்றது, அவை இந்த கூற்றில் ஒரு ஆளுட கூற்று மட்டும்தான் தவறு. அப்போ 2 பேர்த்த கூற்று சரி. அதே நேரம் அவர்களில் ஒருவருடைய பிறந்த நாள் அன்றைய தினம் என்றும் சொல்லப்படுகிறது, அந்த திகதியில் வருகின்றது என்று. அப்போ இதன்படி எந்த விடை பொறுத்த யாருடைய பிறந்த தினம் என்பதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இப்போ முதலாவது கண்ணன் சொல்கிறார், இன்று சங்கரின் பிறந்த தினமாகும். இதை சரியென கொள்வோமாக இருந்தால்
சங்கர் சொல்வது இல்லை இல்லை இன்று சேகரின் பிறந்த தினம் என்பது தவறான கூற்று. கண்ணன் சொல்வது சரியான கூற்று, சங்கர் சொன்னது பிழையான கூற்று. சேகர் சொல்கிறார் சங்கரின் கூற்று தவறானது, அது சரியான கூற்று. அதாவது சங்கர் கூறின கூற்று தவறு என்பது சேகர் கூறுகிற சரியான கூற்று. அப்போ இங்கே கண்ணனும் சேகரும் சரியான கூற்றை கூறியிருக்கிறார்கள், சங்கர் தான் பிழையான கூற்று கூறியிருக்கிறார். ஆனால் இப்போ இதில் உறுதியாகுது சங்கரின் பிறந்த தினம்தான் அன்றைய தினம் என்பது. இது தர்க்க ரீதியான கடினம் போல் தோன்றுகின்ற வினா நிச்சயமாக அந்தந்த நபராக இருந்து நாங்கள் கற்பனை பண்ணினால் இது இலகுவானதாக இருக்கும். இவரில் தொங்கவிடப்பட்டுள்ள 5 பலகைகள் மேலே உள்ளன. அவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஒரு மிகவும் கருத்துள்ள வாக்கியத்தை பெறுவதற்காக குறைந்தபட்சம் எத்தனை பலகைகளின் அமைவை மாற்ற வேண்டும்? இந்த வினா 5 சொற்கள் உள்ள ஒரு வாக்கியம், கருத்துள்ள வாக்கியமாயிருக்கணும். குறைந்தபட்சம்தான் அந்த தொங்குகின்ற பலகைகளை மாற்ற வேண்டும். ஆயினும் வாக்கியம் தவறாக இருக்கக்கூடாது. அப்ப நாங்கள் அந்த சொற்களை இணைத்து முதல்ல வாக்கியத்தை உருவாக்குவோம். எமது புலமைப்பரிசில் பரீட்சை இப்போது நடைபெறுகின்றது என்பது வாக்கியமாக அமையும். இங்கே இழுவாயாக எமது பயனிலையாக நடைபெறுகின்றது. அப்போது வாக்கிய அமைப்பு மிக பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப இந்த வாக்கியத்தில உள்ள ஒழுங்கில அந்த பலகைகள் எவை சரியாக இருக்கின்றது என்றால், 2வதாக இருக்கிற புலமை பரிசலும் 4வதாக இருக்கிற இப்போதும். மற்ற 3 பலகைகளும் ஒன்றுக்கொன்று இடம் மாற்ற வேண்டும். ஆகவே இங்கு அமைவை மாற்ற வேண்டியது 3 என்ற 2வது விடை ஆகும். முரளி ஒரு குறித்த ஆண்டிலே ஜனவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தான். சங்கரி அதே ஆண்டில் பிப்ரவரி மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தாள். இவ்விரு நாட்களையும் குறிக்கும் எண்களின் மொத்தம் 38 ஆகும். முரளியின் பிறந்த தினம் ஜனவரி மாதத்தில் எத்தனையாம் திகதி என்பது கேள்வி. ஜனவரி மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை முரளியின் பிறந்த நாள். பிப்ரவரி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை சங்கரியின் பிறந்த நாள். ஆகவே ஒரு வார காலம் இடைவெளி. ஒரு வார காலம் என்பது 7 நாட்கள். அப்போ 38 7 கழித்தால் முரளி பிறந்தது 31ஆம் திகதி, சங்கரி பிறந்தது 31 7 கூட்டினால் 38. ஆனால் 38 என்பது திகதி அல்ல. அப்போ அந்த ஜனவரி மாதம் 31 கழித்தால் 38 31 கழித்தால் 7ஆம் திகதி, பிப்ரவரி மாதம் 7ஆம் திகதி. இங்கே வினா முரளி தை மாதத்தில் பிறந்த திகதிதான் 31ஆம் திகதி என்பது கேள்விக்கான விடையாகும். ஒரு கடிகாரத்தின் நேரம் முற்பகல் 4:30 ஆகும். அவ்விடத்திலிருந்து நிமிடமுள் மணிமுல்லை 6 தடவைகள் கடந்து சென்று 12ஐ நோக்கி இருக்கும்போது அக்கடிகாரத்தின் நேரம் யாது? தொடக்க நேரம் 4:30. 4:30க்கு பிறகு கடிகாரத்து மணிமுல்லை நிமிடமுள் சந்திப்பது 5க்கும் 6க்கும் இடையில். ஏனென்றால் 6 வரணும் என்றால் நிமிடமுள் 12க்கு வந்துடும். அப்போ 5 அரைவாசி நகர்ந்த கட்டத்தில் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒரு சந்திக்குது. இப்படி 6 தடவை சந்திக்கணும். அடுத்த 2வது தடவையில் 6க்கும் 7க்கும் இடையில், 8வதில் 7க்கும் 8க்கும் இடையில், அடுத்தது 3வதில்
7க்கும் 8க்கும் இடையில், 4வதில் 8க்கும் 9க்கும் இடையில், 5வதில் 9 10க்கு இடையில், 10வதில் 10 11க்கு இடையில் சந்தித்துட்டு அந்த நிமிட கம்பி 12ஐ நோக்கி போகும்போது சரியாக 11 மணி, முற்பகல் 11 ஆகின்றது. அடுத்த வினாவை பார்ப்போம். ஒரு பணப்பையில் 8 நாணயத்தாள்கள் உள்ளன. அவற்றின் பெறுமானங்கள் 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா ஆகும். அவற்றில் ரூபா 50 நாணயத்தாள்களின் எண்ணிக்கையும் ரூபா 100 நாணயத்தாள்களின் எண்ணிக்கையும் சமமாகும். அப்பணப்பையில் இருக்கத்தக்க அதிகபட்ச பணத்தொகை எவ்வளவு? வினாவிலே சொல்லப்படுகின்றது 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா இருக்கிறது. 8 நாணயத்தாள்கள் இருக்கின்றது. 50ம் 100ம் சமமான எண்ணிக்கையில் இருக்கின்றது. ஆனால் அதிகபட்ச பணத்தொகை கேட்கப்பட்டபடியால் நாங்கள் 20 ரூபா நாணயத்தாள்களை குறைந்த எண்ணிக்கையில் எடுக்கணும். ஆனால் ஒன்றை மட்டும் எடுக்க முடியாது. ஏனென்றால் 8ல் 1 போனால் 7, 7 2, 50 100 சமமாக இருக்க முடியாது. அப்போ 20 ரூபா 2 இருந்தால் மிகுதி 6 நாணயத்தாள்கள், 50 ரூபாவில் 3, 100 ரூபாவில் 3 இருக்கலாம். அப்போ 20 ரூபா 2 40, 50 3 150, 100 3 300, மொத்தம் 490 என்பது அதிகபட்ச தொகையாக இருக்கும். சில வேளையிலே நீங்கள் ஏன் இந்த விடையிலே 600ஆக இருக்க முடியாது என்று கேட்கலாம். 600ஆக இருக்குமா இருந்தால் 20 ரூபாய் தாள்கள் இல்லை, அப்படி இருக்க முடியாது. 3 வகை நாணயத்தாள்களும் இருக்க வேண்டும். இது ஒரு புதிர்கேள்வி. பாட்டிக்கும் பாட்டனுக்கும் 4 மகள்மார் உள்ளனர். அவர்கள் 4 திருமணமாகியுள்ளனர். அந்நான்கு குடும்பங்களில் 4 பிள்ளைகள் வீதம் உள்ளனர். அவர்கள் எல்லோரும் உயிர் வாழ்கிறார்கள். இக்குழாத்தில் எத்தனை நபர்கள் உள்ளனர்? ஆனால் இங்கே இந்த மகள்மார் திருமணமாகி உள்ளனர் என்பது மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்குது ஒழிய இந்த சித்திரப்படத்தில் 4 அந்த மகள்மாரின் கணவர்மார் காட்டப்படவில்லை. அப்போ நாங்கள் அந்த புதிரை சரியாக புரிந்து கொண்டோம். பாட்டன் பாட்டி 1 2, ஒன்று பாட்டன் 1, பாட்டி 1 2, பிள்ளைகள் 4, மகள்மார் 4, 4 மகள்மாரின் 4 கணவர்மார் 4, ஒவ்வொரு குடும்பத்திலும் 4 படி நன்னாங்க 16 பிள்ளைகள். 16 8, அதாவது மகள்மாரும் கணவன்மார் 8 சேர்த்தால் 16 மற்றும் 24, பாட்டன் பாட்டி 2, மொத்தம் 26 என்பது கேள்விக்கான விடை ஆகும்.